கிறிஸ்துவுக்குள் அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு நான் பதிவிடுகின்ற 16வது காணொலி இது. யோசுவா நூலை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வினை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற இது போன்ற வன்முறைகள், போர்கள், படுகொலைகள் இவற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, அது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்ற அடிப்படையிலே இந்த ஆய்வினை நாம் மேற்கொண்டு வருகிறோம். இதற்கு அடிப்படையாக அன்றைய இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றிலே அவர்கள் வாழ்ந்த அல்லது அண்டை நாட்டை சார்ந்த மக்களுடைய சமயம், அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய சமய வழிபாடுகள் இவையெல்லாம் எவ்வாறு இஸ்ரவேலருடைய வரலாற்றிலே அவர்களுடைய சமயத்தை பாதித்தது என்று சொல்லி நாம் விளக்கமாக பார்த்தோம். அதில் ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். இஸ்ரவேலருடைய வரலாற்றிலே இந்த மற்ற மக்கள் அவர்களுடைய சமயங்களினுடைய தாக்கம் நிறையவே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்ரவேலருடைய அந்த சமய வழக்கத்தின்படி பலி செலுத்துதல் என்பது முக்கியமான ஒரு சடங்காக கருதப்பட்டது. அதாவது இறைவனுக்கு, யாவே ஆகிய கடவுளுக்கு பலி செலுத்துதல். இந்த பலி செலுத்துதல் என்ற அந்த ஒரு சடங்கு கூட இந்த கானானிய மக்கள் அவர்களுடைய சடங்காச்சாரத்திலே இருந்து பின்பற்ற ஒரு காரியமாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறது. அந்த கானானிய மக்களுடைய சமய வழிபாட்டிலே இந்த பலி செலுத்துதல் என்ற கான்செப்ட் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த காலத்திலே வாழ்ந்த மெசபடோமியா, அராபிய, கானானிய, எகிப்து மக்களிடையே பழங்காலம் தொட்டே இந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஆடு மாடுகளை பலி செலுத்துவார்கள். இஸ்ரவேலருடைய பழக்கமும் ஆடு மாடுகளை பலி செலுத்துவது தான். ஆனால் இந்த கானானுக்குள்ளே அவர்கள் சென்ற பிற்பாடு, கானான் மக்களோடு கலந்த பிற்பாடு தான் அவர்கள் விவசாயத்தை புதிதாக செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆடு மாடுகளை பலியிடுவதோடு கூட இந்த கானானியர்களுடைய தாக்கத்தினாலே தானியங்கள், ரொட்டிகள் இவையெல்லாம் பலியிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பழக்கம் இஸ்ரவேலருக்கு ஒரிஜினலாக கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பயிர் தொழில் செய்பவர்கள் அல்ல. ஆனால் அந்த கானானியர்களோடு கலந்து இப்போது அவர்கள் பயிர் தொழில் செய்வதனாலே அவர்கள் ஆடு மாடுகளை மட்டுமல்ல, தானியங்களையும் ரொட்டிகளையும் கூட அவர்கள் பலி செலுத்தினதாக நாம் பார்க்கிறோம். ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல முடியும். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 23ஆம் அதிகாரம் 13வது வசனம், யாத்திராகமம் 29வது 40வது வசனம். ஸோ இங்கேயெல்லாம் தானியங்களையும் ரொட்டிகளையும் கூட அவர்கள் பலியிடுகிற அந்த பழக்கம் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, தயவுசெய்து நான் சொல்லுகிற திருமறை வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் அந்த வசனங்களை படித்து பார்த்தால்தான் இந்த ஆய்வினுடைய ஆழம் உங்களுக்கு புரிய வரும். அது மாத்திரமல்ல, பலவிதமான பலிகளை இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலி, இது எண்ணாகமம் 28:3 சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பலி, இது லேவியராகமம் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி, எசேக்கியேல் 45:18 இது சொல்லப்பட்டிருக்கிறது. குற்ற நிவாரண பலி, இது லேவியராகமம் 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பலவிதமான பலிகள் எல்லாம் அங்கே பழைய ஏற்பாட்டினுடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பலி செலுத்துதல் என்ற ஒரு பழக்கமே அந்த எகிப்திய, கானானிய, மெசபடோமிய மக்களிடத்திலிருந்து அவருடைய சமயத்தினுடைய ஒரு தாக்கம் இஸ்ரவேலுடைய சமயத்தில் இருந்தது என்று சொல்லி பல பழைய ஏற்பாட்டு அறிஞர்கள் இன்றைக்கு அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலருடைய பண்டிகைகள், பலவிதமான பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த பண்டிகை கொண்டாட்டத்திலும் அந்த கானானிய மக்கள், மற்ற மெசபடோமிய மக்களுடைய தாக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 3 பண்டிகைகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று பஸ்கா பண்டிகை. இது ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தால் இந்த கானானிய விவசாயிகள் கொண்டாடிய ஒரு விழா. அந்த விழாவினுடைய ஒரு அடியொற்றி தான் இந்த பஸ்கா என்ற பண்டிகை இஸ்ரவேலருடைய வரலாற்றிலே அவருடைய சமயத்திலே வந்தது என்று நாம் பார்க்கலாம். மற்றொரு பண்டிகை அறுவடை பண்டிகை. இன்னொரு பண்டிகை கூடார பண்டிகை. லேவியராகமம் 23:34 நாம் இதை பார்க்கலாம். ஸோ இந்த பண்டிகை கொண்டாட்டங்களும் அவர்களுடைய சமயத்தினுடைய ஒரு தழுவலாகவே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை விட மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு, இந்த நிலங்களை 50 வருடத்திற்கு ஒரு முறை நிலத்திற்கு ஓய்வு கொடுப்பது. அதைத்தான் யூபிலி ஆண்டு என்று சொல்கிறார்கள். நாம் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம்
முழுக்க நாம் படித்து பார்த்தால் இந்த யூபிலி வருடத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான காரியம் நிலத்தை பண்படுத்தாமல் நிலத்துக்கு ஓய்வு கொடுப்பது என்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டும் கானானியர் இடத்திலிருந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு பயிரிடுகிற பழக்கம் கிடையாது. கானானியர் இடத்திலே தான் பயிரிடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கின்ற அந்த யூபிலி என்ற அந்த பழக்கமும் இஸ்ரவேலருக்கு அவருடைய கலாச்சாரத்திலிருந்து வந்தது என்று சொல்லியே நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த கிரேக்க சிந்தனையினுடைய தாக்கம் திருமறையினுடைய பல நூல்களிலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நீதிமொழிகள் நூல் நமக்கு நன்றாக தெரியும். பல்வேறு விதமான பொன்மொழிகளை நீதிமொழிகளை அது சொல்லுகிறது. சாலமோனின் நீதிமொழிகள் என்று நாம் அதை அழைக்கிறோம். யோபு, பிரசங்கி நூல்கள், இவை எல்லாவற்றிலுமே இந்த 3 நூல்களிலுமே இந்த கிரேக்க கலாச்சாரம் கிரேக்க தத்துவத்தினுடைய தாக்கங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். கிமு 13-14 நூற்றாண்டுகளிலே காணப்பட்ட ஒரு நூல், ஒரு கிரேக்க நூல், அதனுடைய பெயர் ஞானத்தின் ஆண்டவரை போற்றுவேன். ஞானத்தின் ஆண்டவரை போற்றுவேன். அந்த நூலை நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட யோபு நூலை போலவே அது இருக்கிறது. யோபு நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இது யோபுக்கு முற்பட்ட காலத்திய ஒரு நூல், அதாவது 13-14 நூற்றாண்டை சார்ந்த ஒரு நூல் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் அந்த நூலை பாபிலோனிய யோபு என்று சொல்லுகிறார்கள். த பாபிலோனியன் ஜோப் என்று சொல்லி அதற்கு பெயர். ஆக அந்த நூலினுடைய தாக்கம் யோபு நூலிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த கானான் நாட்டு இலக்கியங்களினுடைய தாக்கம் நம்முடைய பல சங்கீதங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக இதுவரைக்கும் நான் சொன்ன கருத்துக்கள் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் எங்கு சென்று குடியேறினார்களோ, எங்கு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்தார்களோ, அந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரங்கள், அவருடைய சமயத்தினுடைய தாக்கங்கள் இவர்களுடைய சமயத்திலும் கலந்து இருந்தது என்பதை நாம் திட்டமாக பார்க்கிறோம். இப்பொழுது யோசுவா நூலுக்கு நாம் திரும்ப வரலாம். இந்த யோசுவா நூல் பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இது கிமு 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எப்பொழுதுமே இந்த பழைய ஏற்பாட்டு நூல்களை நாம் படிக்கிற போது அது அந்த காலகட்டத்திலேயே எழுதப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த நிகழ்ச்சிகள் நடந்து பல 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அது வாய்மொழி பாரம்பரியமாகவே இருந்து பின்னாலே ஒரு காலத்திலே அது பலரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதுதான் பெரும்பாலான நூல்களை பற்றிய பழைய ஏற்பாட்டு நூல்களை பற்றி குறிப்பாக இருக்கிறது. இந்த யோசுவா நூலை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டுகளிலே அது எழுதப்பட்டிருக்கலாம். சில பகுதிகள் யோசியா அரசனுடைய காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால் 640-609 இந்த காலகட்டங்களில் அது எழுதப்பட்டிருக்கலாம் சில பகுதிகள் என்ற ஒரு குறிப்பையும் பழைய ஏற்பாட்டு இறையியலாளர்கள் சொல்கிறார்கள். இந்த உபாகமம் மற்றும் யோசுவா நூல்களில் உள்ள கடவுளே புனித போர்களை நடத்துகிறார், போர்களின் கடவுள், அதாவது வேரியர் காட், கடவுளை ஒரு வேரியர் காடாக பார்ப்பது, இவை எல்லாமே ஒரு இறையியல் உருவகமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எ தியாலஜிக்கல் இமேஜ், அதாவது அதை வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி மற்ற வரலாறுகளை படிப்பதை போல புரிந்து கொள்ளாமல் அதை உருவகமாக, அங்கே முக்கியமாக சொல்லப்படுகிற செய்தி என்ன, கடவுள் ஒடுக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக போரிடுகிறார். அதுதான் அங்கே சொல்லப்படுகிற செய்தி. அது விவரிக்கப்பட்டிருக்கிற விதம் பல விதமாக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அங்கே சொல்லப்படுகிற செய்தி மட்டுமே முக்கியம். இஸ்ரவேல் மக்கள் தங்களினுடைய நம்பிக்கை மற்றும் பற்றுறுதியினுடைய அடிப்படையிலேயே கடவுளுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார்கள். எனவே அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், கடவுள் அவர்களை வழிநடத்தினார், கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார், கடவுள் அவர்களுக்கு அந்த நாட்டிலே இடம் கொடுத்தார், நாட்டை பங்கிட்டு கொடுத்தார். இதுதான் அவர்களுடைய அடிப்படையான நம்பிக்கை, அடிப்படையான பற்றுறுதி. எனவே இந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய இந்த போர்கள் மற்ற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டு அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இங்கே நாம் சில கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு விடை காண நாம் முயற்சிக்கலாம். கடவுள் இஸ்ரவேலருக்கு போரிடும்படி ஆணை கொடுத்தாரா? யோசுவா நூலினுடைய அடிப்படையில் நான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். அதாவது யாவே கடவுள் இஸ்ரவேலருக்கு போரிடும்படி ஆணை கொடுத்தாரா? 2, அன்பும் இரக்கமும் தயாள சிந்தனையும் உள்ள கடவுள் போர்கள், இனப்படுகொலைகள் மற்றும் காட்டு மிராண்டித்தனங்களை ஆதரிப்பவரா? யோசுவா 10:40 முதல் 42 வரை நீங்கள் படித்து பாருங்கள். 3வது கேள்வி, கடவுளே முன்னின்று இது போன்ற வன்முறைகளில் ஈடுபடுவாரா?
இவைதான் இன்றைக்கு இந்த நூலிலே இருக்கக்கூடிய அடிப்படையான அறநெறி சிக்கல். இன்றைய பார்வையிலே, இன்றைய அறநெறி பார்வையிலே கடவுள் இந்த காரியங்களை செய்தார் அல்லது செய்கிறார் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. இங்கே மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே இது போன்ற செய்திகள் வருகிறதை நாம் பார்க்கலாம். நான் ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்திராகமம் 17:16, எண்ணாகமம் 31, 1 முதல் 3, 1 சாமுவேல் 15, 1 முதல் 3. இங்கே எல்லாம் இதே போன்ற செய்திகள் சொல்லப்படுகிறது. கடவுளே போரிடுகிறவராக, கடவுளே போரை வழிநடத்துபவராக அங்கே சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது போன்ற போர்கள், அர்ப்பண போர்களை நடத்துவதற்கு முன்பாக கடவுளுக்கு அந்த மக்கள் பலி செலுத்துகிற வழக்கமும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதாவது போருக்காக அவர்கள் செய்ய போவது போர், அவர்கள் நடத்தப் போகிறது வன்முறை. ஆனால் அதற்கு கடவுளுடைய அருளை வேண்டி அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். நீங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள், 13ஆம் அதிகாரம் 9வது வசனம், இந்த வசனங்களை படித்து பாருங்கள். அதாவது போருக்கு செல்லும் முன்பாக கடவுளுக்கு பலி செலுத்தி அவர்கள் கடவுளுடைய அருளை வேண்டி இந்த பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு காலகட்டத்திலே இந்த நிலைமை மாறுகிறது. தீர்க்கர்கள் வேறு ஒரு செய்தியை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார்கள். அந்த செய்தி என்ன? இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தினாலே, அவருடைய அநீதியினாலே கடவுள் மற்ற நாடுகளை கொண்டு இஸ்ரவேலர் மேலே போர் தொடுக்கிறார். அதாவது எந்த இஸ்ரவேலருக்கு கடவுள் ஆதரவாக இருந்தாரோ, எந்த இஸ்ரவேலருக்கு கடவுள் முன்னின்று போரை நடத்தி ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதி செய்து அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுத்தாரோ, அதே இஸ்ரவேலருக்கு எதிராக மற்ற நாடுகள் இஸ்ரவேலருடைய அநீதியினாலும் பாவத்தினாலும் மற்ற நாடுகள் இவர்கள் மீது போர் எடுத்து இவர்களை அழிப்பார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் தீர்க்கர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நான் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள், எரேமியா 21, 3 முதல் 7 வசனங்கள். இந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கிற போது முற்றிலும் நேர்மாறான, எந்த மக்களுக்காக கடவுள் போர் செய்தாரோ இப்பொழுது கடவுளே மற்ற மக்களை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரான ஒரு போரை அவர் தொடுக்கிறார் என்பதை தீர்க்கர்கள் இங்கே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நிலைமை தலைகீழாக மாறிப்போனதை பார்க்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டிலே இது போன்ற சிக்கல்கள் நிறைந்த பகுதிகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்திலே அதே பழைய ஏற்பாட்டினுடைய வேறு ஒரு முகத்தையும் வேறொரு பக்கத்தையும் நாம் பார்க்க தவறிவிடக்கூடாது. பொதுவாக இந்த பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய போர்களை குறித்த இன்றைய இறையியல் சிந்தனை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாடு மனிதர்கள் பற்றிய உண்மையை தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறது. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பது அங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. இந்த வன்முறைகள், மனிதன் எவ்வாறு வன்முறையில் இறங்குகிறான், அவனது செயல்பாடுகள் எப்படி உள்ளன என்பதை கூறுகின்ற நிகழ்ச்சிகளாக நாம் இதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மனிதன் எவ்வாறு சிந்தித்து செயல்படுகிறானோ அவ்வாறே கடவுளையும் கண்டுகொள்கிறான். இஸ்ரவேலர் நினைக்கிறார்கள் தங்களை கடவுள் வழிநடத்தி வந்தார், தங்களுக்காக கடவுள் போரிடுகிறார் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ அதை போலவே தான் கடவுளும் அவர்களை வழி நடத்துகிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இது இந்த பழைய ஏற்பாட்டு போர்களை குறித்த ஒரு இறையியல் சிந்தனை. அது மட்டுமல்ல, திருமறை என்பது வன்முறையாலே வலுவிழந்து வாழ்க்கை இழந்து மானம் இழந்து தவிக்கும் கதியற்றோரின் குரலை ஓலமிட்டு கூவுகிறதை பல இடங்களிலே பார்க்கலாம். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், வன்முறையாலே பலன் இழந்த மக்கள், வாழ்வை இழந்த மக்கள், மானத்தை இழந்த மக்கள், அவர்கள் தவிக்கக்கூடிய ஒரு கூக்குரலின் குரலாக, ஒரு ஓலமாக பல இடங்களிலே இந்த குரல்கள் ஓங்கி ஒலிப்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். குறிப்பாக சங்கீதங்களிலே காணும் புலம்பல்கள் வதைக்கப்பட்டோரும் ஒடுக்கப்பட்டோரும் எதிரிகளை பழிவாங்குமாறு இறைவனிடம் கேட்கும் அந்த பாடல்களாக அமைந்திருப்பதை நாம் சங்கீதங்களிலே பார்க்கலாம். இவை அனைத்துமே நீதி கேட்டு ஓலமிடுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு குரல்களாகவே நமக்கு அங்கே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாடு வன்முறைக்காகவோ அல்லது வன்முறையை தூண்டவோ எழுதப்பட்டது அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு வன்முறை சம்பவங்கள், போர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம்
மற்ற வரலாறுகளைப் போல படிக்கக்கூடாது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அது தருகிற செய்தியை மட்டும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பழைய ஏற்பாடு வன்முறைக்காகவோ அல்லது வன்முறையை தூண்டவோ எழுதப்பட்டது அல்ல. மாறாக வன்முறைக்கு முடிவு என்ன, அதற்கு நல்ல மருந்து என்ன என்பதை கூறுவதற்காக எழுதப்பட்டதாகவே நாம் அதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது கடவுளின் அன்பை, கடவுளினுடைய மீட்பை, உயிர் வாழ மக்களினுடைய நெறிமுறைகளை தெளிவாக எடுத்து கூறுகிற ஒரு நூலாக பழைய ஏற்பாடு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த இறையியல் சிந்தனை அடிப்படையிலே தான் பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய போர்கள், வன்முறைகள் இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலே வேறு ஒரு காட்சியை நான் உங்களுக்கு படம் பிடித்து காட்ட விரும்புகிறேன். இந்த போர்கள், வன்முறைகள், இந்த போரிட்டு மக்கள் அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டது, இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே தீர்க்கர்கள் வேறு ஒரு தரிசனத்தை காணுகிறார்கள். அவருடைய தரிசனம் இதுவரை இஸ்ரவேலர் வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு முற்றிலும் மாறான புதிதான ஒரு காட்சியை அது கொடுப்பதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கனுடைய தீர்க்கதரிசன நூலிலே இதை குறித்த முற்றிலும் புதிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. என்ன அற்புதமான ஒரு காட்சி! இனிமேல் போர் கிடையாது, வன்முறை கிடையாது, படுகொலைகள் கிடையாது, சண்டைகள் கிடையாது. அதற்கு பதிலாக அவர்களுடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் என்ன கருவிகளாக மாற்றப்படுவாம்? விவசாய கருவிகளாக மாற்றப்படும். அங்கே பாருங்கள், பட்டயங்களை மண்வெட்டிகளாக, ஈட்டிகளை அரிவாள்களாக. இந்த அரிவாள், மண்வெட்டி என்பது விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய கருவிகள். ஆகவே போர்க்கருவிகள் விவசாய கருவிகளாக மாற்றம் பெறுகிற ஒரு காலம் வரும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் இங்கே அருமையாக சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே போருக்கு ஒரு முடிவு, வன்முறைக்கு ஒரு முடிவு என்ற ஒரு புதிய காட்சி அதுவும் பழைய ஏற்பாட்டிலே இடம்பெற்றிருக்கிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். அதே ஏசாயா தீர்க்கதரிசனுடைய நூலிலே 65ஆம் அதிகாரம் 17 தொடங்கி அந்த அதிகாரம் முழுக்க 25 வசனம் வரைக்கும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த வசனங்களை தயவு செய்து படித்து பாருங்கள். அந்த 17ஆம் வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கும்: இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. போர்கள் இல்லை, சண்டைகள் இல்லை, கலகங்கள் இல்லை, வன்முறைகள் இல்லை. ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியும் நான் சிருஷ்டிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தினுடைய, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 25வது வசனம் அற்புதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வானமும் புதிய பூமியும் வருகிற கடவுளினுடைய அந்த அரசாட்சி வருகிற போது என்ன நடக்குமாம்? 25வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் என்றைக்காவது ஒத்துப்போகுமா? இரண்டும் எதிரிகள், எதிரெதிர் துருவங்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஆட்சி, ஒரு புதிய வானம் புதிய பூமி வருகிற போது போர்கள் இல்லை, சண்டைகள் இல்லை, வன்முறைகள் இல்லை. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். சிங்கம் எப்பவுமே எதை சாப்பிடும்? மற்ற மிருகங்களை சாப்பிடும். அது ஒரு வன்முறையினுடைய அடையாளம். ஆனால் இங்கே சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். பாம்புக்கு என்ன இரையா? பாம்பு மற்ற எலி போன்றவற்றைத்தான் பிடித்து சாப்பிடும். அது ஒரு வன்முறையினுடைய அடையாளம். ஆனால் இங்கே புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும் என்று சொல்லப்படுகிறது. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக இங்கே வன்முறை கிடையாது, ஒருவருக்கொருவர் எதிர்ப்பு மனப்பான்மை கிடையாது, படுகொலைகள் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் உருவாக்குவேன் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் உரைக்கிறதையும் இதே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். எனவே எப்பொழுதுமே நாம் ஒரு பக்கமாக சார்ந்து எந்த ஒரு உண்மைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடாது. இரண்டு பக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும். எந்த பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான வன்முறைகள், போர்கள், படுகொலைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே பழைய ஏற்பாட்டிலே இது போன்ற அமைதி வழிகளும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அது
அதே ஏசாயா புத்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். நீங்கள் பேனா வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த பகுதியை அடிக்கோடு இட்டுக்கொள்ளுங்கள். அற்புதமான வரிகள், அற்புதமான வசனங்கள். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். அங்கே பாருங்கள், அங்கே தீமைக்கு இடமே இல்லை, வன்முறைக்கு இடமே இல்லை, போருக்கு இடமே இல்லை. ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும் என்று சொல்லப்படுகிறது. புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். 7வது வசனம், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என்ன அற்புதமான ஒரு காட்சி ஏசாயா காணுகிறார் என்று சொல்லி பாருங்கள். அங்கே தீவினைக்கு இடமே இல்லை, வன்முறைக்கு இடமே இல்லை, படுகொலைகளுக்கு இடமே இல்லை, தீங்கு செய்வார் யாரும் இல்லை. அடுத்த வசனம் அற்புதமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு காட்சி என்று சொல்லி பாருங்கள். ஆக பழைய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ளுகிற போது இந்த காட்சியை நம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். போர்கள், வன்முறைகள், படுகொலைகள் எல்லாம் மிகுந்து காணப்பட்டாலும் அதனுடைய முடிவு என்னவென்று சொல்லி பார்த்தால் அங்கே சமாதானம், அங்கே தீங்கு இல்லை, வன்முறைகள் இல்லை என்பதை மிக தெளிவாக பழைய ஏற்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மற்றொரு உண்மையை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நாம் சிறப்பான கிருபை பெற்றவர்கள். ஏனென்று சொன்னால் நமக்கு பழைய ஏற்பாடும் இருக்கிறது, புதிய ஏற்பாடும் இருக்கிறது. அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பழைய ஏற்பாடு கிடையாது. அவர்களுக்கு இருந்தது இந்த டோரா என்று சொல்லக்கூடிய 5 ஆகமங்கள் மட்டுமே. அதற்கு பின்பு மற்ற நூல்களெல்லாம் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு சற்று முன்பு தான் இந்த பழைய ஏற்பாடு முழு வடிவம் பெறுகிறது. எனவே இந்த பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிற முழு திருமறையும் அவர்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு பழைய ஏற்பாடு இருந்தது. அந்த எபிரேய திருமறை என்று சொல்கிற பழைய ஏற்பாடு இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு கிடையாது. அதற்கு பின்பு இயேசுவனுடைய போதனைகள், இயேசுவனுடைய அடியார்களுடைய கடிதங்கள் இவையெல்லாம் தொகுக்கப்பட்டு புதிய ஏற்பாடாக நம்முடைய திருமறையிலே சேர்க்கப்பட்டு இன்றைக்கு நமக்கு பழைய ஏற்பாடும் இருக்கிறது, புதிய ஏற்பாடும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் இருக்கின்றன, அவருடைய அடியார்களுடைய கடிதங்கள் இருக்கின்றன. அனைத்து சத்தியங்களும் அடங்கிய முழு ஒரு வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது. எனவே நாம் பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகளை, கடினமான பகுதிகளை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டினுடைய ஒளியிலே, குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அதை பார்த்தார் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய போதனை என்ன? நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக தெரிந்த பகுதி தான். நான் இங்கே படித்து காட்ட நேரமும் இல்லை, நான் விரும்பவும் இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 45 வசனங்கள். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு, உன் எதிராளியை நீ நேசி. ஒரு முற்றிலும் புதிய சித்தாந்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். அங்கே எதிர்ப்பு மனப்பான்மைக்கு வழி இல்லை, வன்முறைக்கு வழி இல்லை, போர்களுக்கு வழி இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிந்தனையினுடைய அடிப்படையிலே தான் பழைய ஏற்பாட்டை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பவுலடிகள் இதே சிந்தனையை அவர் வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 17 தொடங்கி 21 வரை வாசித்து பாருங்கள். இதே சிந்தனையை பவுலடிகளும் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே அவர் சொல்லிவிட்டார், அவர் திரும்ப வருகிற வரைக்கும் இந்த உலகத்தில் போர்கள், வன்முறைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகம் அப்படிப்பட்ட தீமைக்குள்ளாக இருக்கிறது. எனவே போர்கள் இருக்கும், வன்முறைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்ற எச்சரிக்கையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல்
13ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள். ஆக இவைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான முடிவு எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் காத்திருக்கிறோம். இந்த யோசுவா நூலினுடைய ஆய்விலே கடைசியாக நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிற காரியம், இந்த யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் அல்லவா? இந்த சுதந்திரிக்கிற போது தான் இந்த வன்முறைகள், போர்கள், படுகொலைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டன என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சிகளை இன்றைய கண்ணோட்டத்திலே பல புதிய அணுகுமுறையிலே அதை இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு அறிஞர்கள் பார்க்கிறார்கள். நான் அதை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் இந்த யோசுவா நூலை படித்து பார்த்தால், முதல் 12 அதிகாரங்களிலே பார்த்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அரசர்களை எல்லாம் கொள்கிறார்கள், மக்களை கொள்கிறார்கள், இடங்களை எல்லாம் கைப்பற்றி கொள்கிறார்கள், அங்கே எரிகோ கோட்டையை தகர்த்து விட்டார்கள், யோர்தானை கடந்து சென்று விட்டார்கள். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைத்து அவர்கள் அந்த கானான் தேசத்தை முழுவதையும் அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் அதே யோசுவா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் விஸ்தாரமாக இருக்கிறது, உனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்லி யோசுவாவை பார்த்து சொல்கிறார். 13:1 நாம் பார்க்கிறோம். ஆக அவர்கள் முழுமையாக அந்த பகுதியை கைப்பற்றியதாக நாம் தெரியவில்லை. குறிப்பாக இந்த எபூசியர் என்ற ஒரு மக்களினம், இந்த எபூசியரை துரத்திவிட அவர்களால் முடியாமல் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதே போல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், காசேரிலே குடியிருந்த கானானியரையும் அவர்களால் துரத்த முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 17வது அதிகாரம் 12வது வசனத்திலே மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமல் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த 13ஆம் அதிகாரத்திற்கு பின்னாலே நீங்கள் பார்த்தால், இந்த இஸ்ரவேல் மக்கள் கானானை முழுமையாக அவர்கள் பிடிக்க முடியவில்லை. பல இடங்களை அவர்கள் பிடிக்க முடியாமல் போனது, பல இடங்களிலே வாழ்ந்த மக்களை துரத்திவிட முடியாமல் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே செய்திகளை நாம் நியாயாதி புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அறநெறி சிக்கல்களுக்கு எப்படிப்பட்ட விடை இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், 3 உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் எப்படியாக அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள், எப்படி போரிட்டார்கள் என்பதற்கு 3 மாடல்ஸ் சொல்லப்படுகிறது. நம்பர் 1, த கான்குவெஸ்ட் மாடல் என்று சொல்கிறது. இந்த கான்குவெஸ்ட் மாடல் என்று சொன்னால் என்றால் என்ன? இந்த 1 முதல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோமே அந்த நிகழ்ச்சிகள், அதாவது போரிட்டு சண்டையிட்டு வெற்றி கொள்ளுதல், அந்த இடங்களை அவர்கள் கைப்பற்றி கொள்ளுதல், இதுதான் இந்த முதல் 12 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போரை நியாயப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அதாவது அவர்கள் செய்த வன்முறைகள், படுகொலைகள், அந்த ராஜாக்களை எல்லாம் அவர்கள் தலைகீழாக தொங்கவிட்டது, இவற்றையெல்லாம் நியாயப்படுத்துவதாக இருக்கிறது இந்த கான்குவெஸ்ட் மாடல். 2வது மாடல் இமிக்ரேஷன் மாடல் என்று சொல்கிறார்கள். இந்த இமிக்ரேஷன் மாடல் என்பது என்னவென்று சொன்னால், ஆடு மாடுகள் மேய்க்கிற நாடோடி கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அமைதியாக குடியேறுதல், பெரிய சண்டைகள், பெரிய போர்கள், பெரிய படுகொலைகள் எல்லாம் நிகழ்த்தாமல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவர்கள் குடியேறுதல். அப்படி குடியேறுகிற போது அந்த மக்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சில சச்சரவுகள், தகராறுகளாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டுமே தவிர அவற்றை மிகப்பெரிய போர்களாக நாம் பார்க்கக்கூடாது. அது அவர்களுக்குள்ள ஒரு இயல்பான பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்மொழிகிறார்கள். இதற்கு இமிக்ரேஷன் மாடல் என்று சொல்லி பெயர். ஆனால் இந்த இமிக்ரேஷன் மாடலில் இருக்கிற ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், திருமறையினுடைய நிகழ்ச்சிகளையும் இன்றைய அகழ்வாய்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு கான்செப்ட் பலவிதமான விமர்சனத்திற்கு உள்ளாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வதாக ஒரு கான்செப்ட் வைக்கப்படுகிறது, 3வது ஒரு மாடல், அதுதான் இந்த பீசன்ட் ரெபல்லியன் மாடல் என்று சொல்கிறார்கள், அல்லது ரிவோல்ட் மாடல் என்று சொல்லி சொல்கிறார்கள். இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்கிறது. அது என்னவென்று சொன்னால், கிளர்ச்சி கொள்கை. அதாவது திருமறையிலே காணப்படக்கூடிய அந்த கானானுடைய அழிவுக்கு வெளி ஆக்கிரமிப்போ படையெடுப்போ காரணம் அல்ல என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதாவது இஸ்ரவேலருக்கு கானான் நாட்டை கொடுப்பதற்காக கானானியர்களை கொல்ல வேண்டுமா, அங்கே படுகொலைகள் நடத்தப்பட வேண்டுமா,
மற்றவர்களின் நிலங்களை அபகரிப்பதற்காக நடத்தப்பட்ட வன்முறைகளை புனித போர்கள் என்று நாம் கருதலாமா என்ற கேள்விகள் இங்கே எழுப்பப்படுகிறது. அதற்கு விடை காணும் ஒரு கான்செப்ட் தான் இந்த பீஸ் அண்ட் ரெபலியன் மாடல் அல்லது ரிவோல்ட் மாடல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? கானானியர் ஏற்கனவே அங்கு ஆட்சி செய்த மன்னர்களாலும் நிலப்பிரபுக்களாலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். யார்? அங்கே இருந்த அந்த பூர்வ குடிகளான கானானிய மக்கள். அவர்களை அங்கே இருந்த ராஜாக்களும் அங்கே இருந்த நிலப்பிரபுகளும் அடக்கி ஒடுக்கி அவர்களிடத்திலே கடுமையான வேலைகள் வாங்கி அவர்களை அடிமைகளைப் போல நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர் அங்கே போகிறார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் மூலமாக அவர்கள் யாவே கடவுளை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். யாவே ஒரு விடுதலையின் கடவுள். அவர் ஒடுக்கிறவர்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர், ஒடுக்கிறவர்களுக்காக அவர் போரிடுகிறவர் என்ற அந்த கான்செப்டை இந்த கானானிய மக்கள் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள்? இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த இஸ்ரவேல் மக்களும் அங்கே வாழ்ந்த ஒடுக்கப்பட்டிருந்த கானானிய மக்களும் சேர்ந்து அங்கு இருந்த அந்த ராஜாக்களுக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக நடத்திய ஒரு கிளர்ச்சி தான் இந்த யோசுவா நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த போர்கள் என்ற ஒரு புதிய கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அங்கே நடந்த போர்கள் இஸ்ரவேலருக்கும் கானானியருக்கும் நடந்த போராக நாம் பார்க்க வேண்டியதில்லை. இஸ்ரவேல் மக்களும் கானானிய மக்களும் கைகோர்த்து ஒடுக்கப்பட்ட அவர்கள் அந்த நிலப்பிரபுக்களையும் ராஜாக்களையும் எதிர்த்து அவர்கள் நடத்திய போர்கள் என்று இது சொல்லப்படுகின்றன. எனவே இங்கே அநீதிக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாக, போராக இது பார்க்கப்படுகிறது. அதற்கு யாவே துணை நின்று இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போரிடுகிறார் என்ற ஒரு கான்செப்ட் இங்கே முன்மொழியப்படுகிறது. அண்மையிலே கிடைத்திருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சிகளும் இதை உறுதி செய்கின்றன. இந்த ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டை நார்மன் கோட்வால்ட் என்ற ஒரு அறிஞர் 20ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்காவினுடைய ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்காலர், ஒரு அற்புதமான மனிதர், அவர் எழுதிய ஒரு அருமையான புத்தகம் த ட்ரைப்ஸ் ஆஃப் யாவே ஏ சோஷியாலஜி ஆஃப் த ரிலிஜியன் ஆஃப் லிபரேட்டட் இஸ்ரேல் என்ற ஒரு புத்தகம், அற்புதமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே தான் இவர் இந்த ரிவோல்ட் மாடல் அல்லது பீஸ் அண்ட் ரெபலியன் மாடல் என்பதை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே வன்முறையோ போர்களோ இனப்படுகொலைகளோ என்ற அந்த கண்ணோட்டத்திலே பார்க்காமல் ஒடுக்கிறவர்களுக்கு எதிராக நிகழ்த்திய ஒரு கிளர்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அற்புதமான ஒரு கான்செப்டை முன்மொழிந்தவர் தான் த நார்மன் கோட்வால்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எழுதிய அந்த நூலினுடைய பெயரையும் நான் உங்களுக்கு சொன்னேன். கிறிஸ்துவ கடமையாளர்களே, கடந்த பல நாட்களாக இன்றைக்கு நான் வேறு எந்த செய்தியும் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இதற்கே நேரமாகிவிட்டது. கடந்த பல நாட்களாக இந்த யோசுவா நூலை நாம் படித்து வருகிறோம். அது நமக்கு கற்றுத்தருகிற பாடம், இறுதியான பாடம் என்ன? பழைய ஏற்பாட்டை கற்றுக்கொள்கிற போது புதிய ஏற்பாட்டினுடைய ஒளியிலே இன்றைய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனையுடைய தாக்கத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யோசுவா நூலை குறித்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு 2 நூல்கள் எனக்கு மிக துணையாக இருந்தன. அதை மட்டும் நான் துணையாக இருந்தது என்று சொல்ல மாட்டேன். பல பத்திரிகைகள், குறிப்பாக த வித்யா ஜோதி ஜேர்னல் ஆஃப் தியாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லி டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஜேர்னல், அதுபோன்ற மறையருவி என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினாரிலே வெளியிடப்படக்கூடிய ஒரு மேகசின், இன்னும் பல நூல்களை சொல்லலாம். குறிப்பாக 2 நூல். ஒன்று எ ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி ஜான் பிரைட் அவர் எழுதிய புத்தகம்தான் அத்தாரிட்டி, 500 பக்கங்கள் கொண்ட ஒரு அருமையான புத்தகம். அது மட்டுமல்ல, ஜோஷ்வா அண்ட் த ப்ராமிஸ்ட் லேண்ட் என்று சொல்லி R.H. மே என்பவர் எழுதிய ஒரு புத்தகம், 161 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். இந்த புத்தகங்கள் எனக்கு பெரிதும் துணை செய்தன. திருமறையோடு ஒப்பிட்டு இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு துணை நின்றன என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். நேரமின்மையால் நான் வேறு எதையும் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து நாம் இந்த காணொலியினுடைய ஆரம்பத்திலே நாம் எழுப்பிய கேள்விகளை நாம் முன்வைத்து அதற்கான விடை தேடும் பயணத்தை நாம் தொடரலாம். என்னோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி.